ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு விற்பனையாளர் ஒரு கை கடிகாரத்துக்கு ரூ. 840 அப்படி சொல்லி குறித்த விலையை அறிவிக்கிறார். அதுலேருந்து அவர் 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவர் 26% அப்படின்றது லாபம் கிடைச்சாரு அப்படின்னா அவர் அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருந்திருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம விற்ற விலை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சாலே நமக்கு விற்ற விலை கிடைச்சிருமா? 100% அப்படின்றது 840 அப்படின்னா 90% என்ன அப்படி சொல்லி நம்ம பண்றோம். கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப 90 இன்ட்டு 840 டிவைடட் பை 100 சொல்லி போடுறேன். 20 கேன்சல் ஆயிரும். அப்ப ரூ. 756 அந்த பொருளை அவரு வித்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப நம்ம வித்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னா 26% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 126% அப்படின்றது எவ்வளோ? 756ன்னு சொல்றாங்க. 100% என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 756 இன்ட்டு 100 டிவைடட் பை 126ன்னு போடுறேன். 6 டைம் இதுல போகும். அப்ப எக்ஸ் அப்படின்றது எவ்வளோ? ரூ. 600 அந்த பொருளை அவர் வாங்கி இருந்திருக்காரு. ஓகேங்களா?